தமிழகம், புதுச்சேரி சட்டசபை தொகுதிகளில் தி. மு. க. சார்பில் போட்டியிட 11,000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்கள் வழங்கியதில் அக்கட்சிக்கு 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் தி. மு. க. சார்பாக போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் கடந்த பிப். 20ஆம் தேதி துவங்கியது. தி. மு. க. தலைமையகமான சென்னை அறிவாலயத்தில் மார்ச் 2 வரை பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்படும் என தி. மு. க. அறிவித்தது. விருப்ப மனு அளிப்போர் எண்ணிக்கை அதிகரித்ததால் மார்ச் 6 வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி நேற்றுடன் விருப்ப மனுக்கள் விநியோகம் நிறைவு பெற்றது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் நேற்று மதியம் நிலவரப்படி 11,000 விருப்ப மனுக்கள் விற்கப்பட்டு உள்ளன. ஒரு மனுவின் கட்டணம் 1000 ரூபாய். பூர்த்தி செய்த விண்ணப்ப கட்டணமாக பொதுத் தொகுதிக்கு 25,000 ரூபாய், தனித் தொகுதிக்கு 15,000 ரூபாய் என வசூலிக்கப்பட்டது. அந்த வகையில் 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தி. மு. க. வில் இணைந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் போடிநாயக்கனார் தொகுதிக்கும் அவரது மகன் ரவீந்திரநாத் ஆண்டிபட்டி தொகுதிக்கும் விருப்ப மனு அளித்தனர். திருவண்ணாமலை தொகுதியில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் வேலு, கரூர் தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஏராளமான தி. மு. க. வினர் நேற்று விருப்ப மனுக்கள் அளித்தனர்.